இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைவ ஈரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு ஒரு 150 கிராம் கிட்ட பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பை நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் ஒரு இட்லி தட்டில் கூட ஊற்றி வேக வைக்கலாம். இட்லி மாதிரி வேணால் நம்ம வேக வைக்கலாம், இல்லை ஒரு தட்டில் ஊற்றி வேக வைக்கலாம், நம்ம விருப்பம். நான் ஒரு டப்பாவில் சேர்த்து இட்லி தட்டு ஆல்ரெடி நான் ஹீட் ஆக்கி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்து தான் தண்ணி வச்சுருக்கேன் இட்லி பானையில். மேலே வச்சு நான் இது மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு கத்தியால் உள்ள குத்தி பாருங்கள். மாவாக வந்துச்சுனாக்கா வேகலைன்னு கொஞ்சம் நேரம் வேகணும்னு அர்த்தம். எனக்கு ஒரு 12 நிமிஷம் ஆணுச்சு. நான் கொஞ்சம் ஹைட்டாக ஊற்றி வச்சனால எனக்கு அவ்வளோ நேரம் ஆணுச்சுது. வெந்த பிறகு இது மாதிரி உப்பி மேலே வந்துடும். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நான் சீரகம் தாளிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் கடுகு தாளிச்சிங்க, அது உங்கள் விருப்பம். இல்லை சோம்பு கூட தாளிக்கலாம். நான் இன்றைக்கி சீரகம் தாளிச்சிருக்கேன். சீரகம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 4 பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கு எதாவது வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற அளவு பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். நான் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன். இல்லை மீடியம் சைஸ் தக்காளி 2 நீங்கள் உங்கள் தக்காளி நல்லா இந்த ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் சேர்க்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் சேர்க்கும் போது இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்துடணும். அந்த மாதிரி வந்த பிறகு இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், நான் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு எதுவுமே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஈரலுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈரல் பீஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பில் சிம்மிலே இருக்கட்டும், நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பாஞ்சி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், உடனே அப்சர்வ் பண்ணிவிடும். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சோம்னாக்கா நல்லா அந்த நம்ம சிக்கன்லாம் வேக வைப்போம் இல்லையா, மட்டன் சிக்கன்லாம் அந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்திங்கனாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுப்பை நீங்கள் கொஞ்சம் மாற்றி ஹை ஃப்ளேம் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக நல்லா மல்லித்தழை தூவி இறக்கிட்டோம்னாக்கா சூப்பரான சைவ ஈரல் ரெடி. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.